2145ஆம் வருஷம். படம் ஆரம்பிக்கிறது. மனுஷன் ஆசைன்னு ஒரு கெட்டது. வேற என்ன சொல்றது? வயநாடு உதானி கம்பெனி மோர் 9000ன்னு ஒரு ஆராய்ச்சி கப்பலை தூக்கி போட்டுருச்சு. ஐயையோ, அங்கே சயின்டிஸ்ட் கும்பல் ஒரு வெளிநாட்டு பூச்சியோட சடலத்தை கண்டுபிடிச்சிருக்கு. செனோமார்ப்னு பேர். நீண்ட காலமா சாகடிச்சிருக்கோம்னு நினைச்சோம். ஆனா இதெல்லாம் சர்ப்ரைஸ் தான். இருந்தாலும் கூட இதோட உடம்பு ஒரு கவசம் மாதிரி. உள்ளே உயிர் இருக்கு, ஆபத்து இருக்கு. சயின்டிஸ்ட் கும்பல் இத பத்தி அறிய ஆசைப்பட்டு கிளோனிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சோதனை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க என்ன பெரிய ஆபத்து வருதுன்னு. அந்த சமயத்துல அருகிலேயே இருக்கிற மைனிங் காலனில ரெயின்னு ஒரு பொண்ணு வேலையிலிருந்து வருது. சோர்ந்து போயிட்டு டிராவல் டாக்குமெண்ட் வாங்க அலுவலகம் போகணும். அவங்க அண்ணன் ஆண்டி கூட வராரு. ரொம்ப அமைதியான வாலிபன். ஆண்டி ஒரு ஆண்ட்ராய்டு. ரெயினுக்கு சந்தோஷம் கொடுக்க முயற்சி பண்ணுவாரு. வாடகை கொடுக்கணும்னு வீட்டு ஓனர் சொல்றாங்க. பணம் இல்ல. அலுவலகம் போனா சோக செய்தி. ரெயின் சரியான நேரம் வேலை பண்ணியிருக்கா. ஆனா ஒரு புது சட்டம். வேலை செஞ்சவங்கள எல்லாம் 5-6 வருஷம் கூடுதலா சேவை பண்ணிட்டு தான் காலனி விட்டு போகணும்னு தெரிஞ்சு ரொம்ப சீற்றத்துல ரெயின் திரும்பி பார்க்கிறாள். ஆனா என்ன பார்க்கிறாள்னா, அண்டி சில பசங்க கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருக்கான். காரணம், அண்டி ஒரு ரோபோட். இந்த காலனில ரோபோட்டுகளை 2ஆம் தர குடிமகன்களாத்தான் பார்க்கறாங்க. ரெயின் அந்த காட்டு பசங்களை விரட்டி அடிச்சிட்டு அண்டியோட சிஸ்டம் சரியா இருக்கான்னு சரிபார்க்கிறா. அப்போ திடீர்னு என்ன நடக்குதுன்னா, ரெயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டைலர் ஃபோன் பண்றான். ரெயினும் அண்டியும் டைலர் வீட்டுக்கு போறாங்க. அங்க டைலரோட உறவினன் பியோர்னோட காதலி நவரோ, டைலரோட தங்கச்சி கேய் எல்லாரையும் சந்திக்கிறாங்க. டைலர் சொல்றான், இந்த மைனிங் காலனி ரொம்ப டெஞ்சரஸா ஆயிடுச்சு. நச்சுவாயு, பயங்கரமான சூழல். நம்மளுக்கு ஒரே வழி காவுக்கு போறது. அது சமாதானமான ஒரு விவசாய காலனி. ஆனா பிரச்சனை, நீண்ட பயணத்துக்கு கிரையோஜெனிக் சேம்பர்ஸ் வேணும். அது இல்ல. டைலர் ஒரு டேரிங் பிளான் சொல்றான். நம்ம கைவிடப்பட்ட ரோமுலஸ் கப்பல்ல போய் கிரையோஜெனிக் கேப்சூல்ஸ் திருடலாம். பியோர்ன் அடம்பிடிக்கிறான். அண்டியை யூஸ் பண்ணி கப்பலோட சிஸ்டம் ஹேக் பண்ணலாம்னு. ஆனா ரெயின், சரி பாருங்க, அந்த பொண்ணுக்கு ஆண்டியை ஆபத்துல மாட்டிவிட பயமா இருக்கு. ஆனா கடைசில சம்மதிச்சாச்சு. புள்ளிங்க எல்லாம் மிஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ரோமுலஸ்ல ஏறின உடனே ஏய், கப்பல் வெறிச்சோர்ந்து போயிருக்கு. ஒருத்தரோட உயிர் இல்ல. புவியீர்ப்பு கிறுக்குத்தனமா இருக்கு. கிரையோஜெனிக்ஸ் அறை கெட்டு போச்சு. அந்த அறையை ஓட வைக்க சாமான்கள் தேடி அலைஞ்சப்போ யோ, கரைஞ்ச ரோபோட்ங்க. கப்பலோட கருப்பு வரலாறு குறிச்ச சின்னங்கள். ஒருத்தன் ஆண்டிய கேலி பண்றான். அவனுக்கு ரோபோட் மேல சீரல். ஏன்னா அவனுக்கு ஒரு சோகமான கதை இருக்கு. அப்புறம் கேய் ஒரு சீக்ரெட் சொல்றா. அவ கற்பமா இருக்கா. டைலருக்கு சொல்ல பயமா இருக்கு. டைலர் அப்பாவா ரெடி இல்லன்னு நினைக்கிறா. திட்டம் கெட்டு போயிரும்னு பயப்படறா. கிரையோஜெனிக்ஸ் அறை தேடி அலைஞ்சப்போ அடேங்கப்பா, 36 ஏலியன் ஃபேஸ் ஹக்கர்ஸ். அது கட்டுப்பாட்டுல இருந்து விடுபட்டுடுச்சு. அது புள்ளிங்க எல்லாரையும் அறையில கட்டி போட்டுடுச்சு. கலவரம் தொடங்குது. 2 பேர் ஓடி வந்தாங்க. ஆனா ஒருத்தி ஒரு நிறுத்தி வச்ச ரோபோட்டை பார்க்கிறா. ஆண்ட்ராய்டு திடீர்னு இயங்க ஆரம்பிச்சுச்சு. பாருங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த குளிர்பாதன அறைக்குள்ள மறுபடியும் சுத்தி போச்சு. ஆனா சரியான நேரத்துல ஆண்டி ரிபூட் பண்ணினாங்க. டைலரை அந்த பூச்சியிலிருந்து காப்பாத்தினாங்க. ஓடி போறாங்க எல்லாரும். ஆனா பின்னால அந்த பிராணிகள் வந்துட்டாங்க. நவரோவுக்கு அந்த பூச்சி தொற்றிடுச்சு. அவங்களை காப்பாத்த அந்த ஆண்ட்ராய்டை மறுபடியும் இயக்கினாங்க. ப்ரூக்னு தன் பேரை சொல்லிக்கிட்ட அந்த ஆண்ட்ராய்டு நவரோவை காப்பாத்த முடியாதுன்னு குளுமையா சொல்லுச்சு. உடம்புல இருக்கிற அந்த பூச்சி அவளை கொல்ல போகுதுன்னு சொல்லிடுச்சு. அவளை கொல்லணும்னு சொல்லுச்சு. ஆண்டிக்கு மனசு நொந்து போச்சு. ரெயினை காப்பாத்தணும்னா இதுதான் வழின்னு சொல்லி சம்மதிச்சுட்டாங்க. ஆனா மத்தவங்க சரணடையலை. அந்த பூச்சியை எரிச்சு வெளியே எடுக்க ஒரு ஆபத்தான சிகிச்சை பண்ணினாங்க. சிகிச்சை சரியாயிடுச்சு. ஆனா நவரோ கர்ப்பமா இருக்க சாத்தியம் இருக்குன்னு ப்ரூக் எச்சரிச்சுச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ப்ரூக் ஆண்டியை ஒதுங்கி அழைச்சு பேசுச்சு. அவங்க மாதிரி இயந்திரங்கள் கஷ்டமான முடிவுகளை எடுக்க உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிடுச்சு. சில சமயம் ஒருத்தரோட உயிரை தியாகம் பண்ணணும்னு சொல்லுச்சு. ஒரே வழிதான் பலரை காப்பாத்த முடியும். இந்த பேச்சு ஆண்டியோட நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்குது. அவன் இனி சாதாரண அப்பாவி ரோபோ இல்லன்னு அவனுக்கு தெரிய வருது. ஆண்டி நவரோவை அழிக்கணும்னு சொல்றான், குழுவை காப்பாத்தணும்னு. அப்போ ரெயின் தடுக்கிறா. நிறுத்துன்னு கெஞ்சுறா. புரூக் நினைப்புகள் ஆண்டியை பாதிக்குதான்னு கேக்குறா. ரெயின் ஆண்டியோட புரூக் நினைப்புகளை அழிக்க முயற்சி பண்றா. ஆனால் ஆண்டி எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வைக்கிறான். மறுக்கிறான். பியோர்ன் ஆண்டியோட மாற்றத்தை கண்டு பயந்து போய் அவனை மின்சாரம் பாய்ச்சி செயலிழக்க வைக்கிறான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பியோர்ன் முக்கிய கப்பலுக்கு ஓடி போயிடுறான். ஆண்டியை விட்டுட்டு. ஆண்டி மறுபடியும் இயங்க ஆரம்பிச்சதும் குற்ற உணர்வு அவன் கணினி திட்டத்தையே நிரப்பிடுது. ரெயின் கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். குழுவோட ஓடி போய் சேர முயற்சி பண்றான். சரி பண்ணணும்னு தீர்மானிச்சு. ஆனால் அவன் அருகிலேயே போறப்போ பியோர்ன் தப்பிச்சுடுறான். கேய்க்கு எச்சரிக்கை கொடுக்கிறான். ஆண்டி தப்பிச்சுட்டான்னு, எல்லாருக்கும் ஆபத்துன்னு. இதற்கிடையில் ஃபேஸ் ஹக்கர் தாக்கின நவரோவுக்கு மார்பில கடுமையான வலி. டார்ச் வச்சு பாக்குறா. அவளுக்கு என்னன்னு தெரிய வருது.
அட போங்கடா. உள்ளே இருந்த அந்த பிராணியோட வளர்ச்சி முழுமையாயிடுச்சு. ஒரு பயங்கரமான நிமிஷத்துல அது வெளியே வந்து அவளை உடனே கொன்னுடுச்சு. கேய் பயந்து போய் அலறரா. கேவலமா? அவ்வளவு குழப்பம். பியோர்ன்லாம் தலையிலேயே அடிபட்டு நினைவிழந்து விழுந்துட்டான். அந்த பிராணி அந்த குழப்பத்தை பயன்படுத்தி ஓடிடுச்சு. அதுக்குன்னு அங்கேயே வலிமையா வளர்ந்துடுச்சு. அதே சமயம் கப்பல் ரோமுலஸ் ஸ்டேஷன்லேயே மோதிடுச்சு. இன்னும் அபாயகரமான சூழ்நிலை. அந்த பிராணியை பிடிக்கணும், கேயை காப்பாத்தணும். ரெயின், டைலர் ஆண்டி ஸ்டேஷன்ல இருக்கிற கருப்பு பாதைகளுக்குள்ள போறாங்க. ஆனா வேற பிராணிகள் அங்கேயே மறைஞ்சு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க ஒரு ஆபத்தான திட்டம் பண்றாங்க. அந்த அறைகளோட வெப்பநிலையை ஏத்தி அந்த பிராணிகளோட வேகத்தை குறைக்கணும். சத்தம் போடாம சாரி சாரின்னு போகணும். ப்ரூக் கிட்ட அது சாத்தியமானு கேக்குறாங்க. ப்ரூக் சாரி சாரின்னு நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்றா. சாத்தியம்தான், ஆனா ரொம்ப ரிஸ்க்னு எச்சரிக்கிறா. எஸ்கேப் கப்பல்ல கேய் பார். பியோர்ன் நவரோவோட உடம்பை சடலமா கிடக்க பார்க்கிறான். அடுத்த அறையில அந்த பூச்சி கூட்டுப்புழு மாதிரி ஒரு உருவத்துல இன்னும் வளர்றதுக்கு தயாரா இருக்கு. பியோர்ன் அதை கொல்லணும்னு வெறிச்சு கரண்ட் ஆயுதத்தை வச்சு அடிக்கிறான். ஆனா ஒரு கணம் அவன் கவனம் மாறிய நேரத்துல அந்த பூச்சி திரும்பி அடிச்சுது. பியோர்ன உடம்புல குத்தி அவனை சாகடிச்சிடுச்சு. அதோட அமில ரத்தம் பியோர்ன் மேல பட்டு எரிச்சு ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்திடுச்சு. அந்த பூச்சி இப்ப முழுசா வளர்ந்து அந்த கூட்டுப்புழுல இருந்து வெளியே வந்துடுச்சு. கெய் பயந்து போய் டைலருக்கு சொல்ல கம்யூனிகேட்டர் யூஸ் பண்றா. டைலரும் ஆண்டியும் அந்த இருட்டு அறைக்குள்ள நுழைஞ்சாங்க. கம்யூனிகேட்டர் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு ஃபேஸ் ஹக்கர்ஸ் அவங்க பக்கம் ஓடி வந்தாங்க. டைலர் கெய்ய சீக்கிரமா செக்யூரிட்டி டோர் சாவி கிடைக்க சொல்லி ஓட சொன்னான். ஆனா கெய் பயந்து வழுக்கி விழுந்து தலையில அடிபட்டா. கெய் நினைவு திரும்ப வந்தபோது அந்த பூச்சி அவளை குத்திடுச்சு. அவளை அதன் கூர்மையான வால் அடிக்கிறதுக்கு முன்னாடி, தப்பிக்க முயற்சி பண்றதுக்கு முன்னாடி டைலர் கொதிச்சு போய் அலறினான். இதயம் நொறுங்கி போச்சு. ஆண்டி எதுவும் பண்ணாம நின்னுக்கிட்டு இருந்தானேன்னு சபிச்சான். ஆண்டிக்கு அது பொருட்டே இல்ல. நம்ம உயிரை காப்பாத்தணும்னா நடக்கணும்னு ஒருத்தலை கொருத்தா சொன்னான். கடைசியா கப்பல்ல இருந்த முக்கிய ஆய்வுக்கூடம் போய் சேர்ந்தாங்க. புரூக், அந்த சூதுக்கார ரோபோ, கப்பல்ல இருந்த கணினியோட இணைஞ்சு கடந்த கால ரகசியங்கள்லாம் வெளியே எடுத்தா. பல வருஷங்களுக்கு முன்னாடி ரோமுலஸ்ல இருந்த சயின்டிஸ்ட் ஒரு அந்நிய உயிரினத்தை கண்டுபிடிச்சாங்க. அதோட சக்தியால மயங்கி போயிட்டாங்க. சாப்பாடு வேணாம், ஓய்வு வேணாம், எதையும் கொல்ல உருவாக்கப்பட்ட அசுரன் அது. அதோட கொல்லும் அமில இரத்தத்தை பத்தி அவங்க நிறைய ஆர்வமா இருந்தாங்க. அதை வச்சு சக்தி மிகுந்த மனுஷங்களை உருவாக்க முடியுமான்னு பார்த்தாங்க. ஆர்கைவ்ல இருந்த ஒரு வீடியோ காட்டினது, சயின்டிஸ்ட் ஒரு எலிக்கு அந்த அந்நிய உயிரினத்தோட இரத்தத்தை வச்சு செஞ்ச மருந்த செலுத்தினாங்க. அதிசயமா அந்த எலி உயிர் பிழைச்சு சாதாரணமா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா காலம் போக போக அது கட்டுக்கடங்காம மாறி சாகுறது வரைக்கும் போச்சு. அந்த நேரத்திலேயே டைலர் லேப்ல ஒரு பிளாஸ்மா துப்பாக்கி கண்டுபிடிச்சான். பாருங்க, ரெயினுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு காட்டினான். அடேங்கப்பா, அந்த ஆயுதம் பேர்லாம் ஆட்டோமேட்டிக். சென்மோர்க்ஸ்ல இருந்து உயிர் பிழைக்க அவங்களுக்கு சிறந்த வாய்ப்பு அதுதான். அப்புறம் அவங்க அங்கே நகர்ந்து போனாங்க. சட்டுன்னு அந்த ஏலியனோட கூடு கிடைச்சது. அட கடவுளே, பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. மனுஷ பிணங்களை வச்சு இன்னும் சென்மோர்க்ஸ் உருவாக்குறாங்க. எவ்வளவு டென்ஷன். உடனே திரும்பி போகலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அப்போ டைலர் ஒரு சத்தம் கேட்டான். கேய், அவள் அழுகுற சத்தம். அவன் ஓடி போய் தேடினான். அட பாவி, அண்டிய நீ கேய்க்கு சிகிச்சை பண்ணுன்னு கெஞ்சினான். அண்டி ஒரு மருந்து சொன்னான், வேகமா நல்லா ஆகும்னு. ஆனா ரெயின் அது ரொம்ப ரிஸ்க்னு சொன்னா. ஷிப்புக்கு போய் கிரையோஜெனிக் சேம்பர்ல வைக்கலாம்னு சொன்னா. அவங்க போனாங்க. ஆனா அங்கே ஒரு ஏலியன் இல்ல. 20க்கு மேல. அட கொடுமை. சென்மோர்க்ஸ் சுத்தி வந்தாங்க. ஒன்னு ரெயின் மேல தாக்க போச்சு. டைலர் ஹீரோ மாதிரி ரெயினையும் அந்த ராட்சசத்தையும் விட்டு தன்னை கவசமா வச்சுக்கிட்டான். சாரி, ஆனா உங்களோட ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரி நான் தமிழ்ல ஸ்பீச் ஜெனரேட் பண்ண முடியாது. எனக்கு அந்த கேபாலிட்டி இல்ல. சாரிங்க. மழைக்கும் ஆண்டிக்கும் வேறெதுவும் முக்கியமில்லை. அவர்களை விட்டுட்டு போகலாம்னு நினைச்சாங்க. ஆனா மழை விடலை. சேர்ந்து பல வென்மோர்க்ஸ்களை அழிச்சாங்க. அட அற்புதம். ஆனா வெற்றிக்கு விலை கொடுத்தாங்க. மழைக்கு டோட்டா தீர்ந்து போச்சு. அந்த அயல் உயிரினத்தோட அமில ரத்தம் சுத்தியும் அபாயமா மாறிடுச்சு. ஈர்ப்பு விசை இல்லாம லிப்டுக்கு ஓடினாங்க. கப்பல் கெட்டு போக போகுதுன்னு தெரிஞ்சு. அந்த நேரத்துல காய் அவங்க கிரையோஜெனிக் பாட்ல இருந்து எழுந்தா. புரூக் வாழ்த்தினா. அயல் உயிரினத்தோட சீரம் உடம்புக்கு போட்டுக்கொன்னு சொன்னா. மழையும் ஆண்டியும் லிப்ட்ல ஏறிக்கிட்டு இருக்கும் போது ஒரு அயல் உயிரி தாக்கிடுச்சு. மழை போராடினா. ஆனா சடாரென்ன ஈர்ப்பு விசை வந்துடுச்சு. ஆயுதம் கீழே விழுந்துடுச்சு. அயல் உயிரி மழையை பிடிச்சிட்டு அவங்க கூட்டுக்கு கொண்டு போக பார்த்துச்சு. கப்பல்ல திரும்ப வந்தாங்க. புரூக் கேவலமா சந்தோஷப்பட்டு வாழ்த்தினா. அந்த ஆண்ட்ராய்டு வானுடானி சயின்டிஸ்ட் சாம்பிள்ஸ் பார்க்க வர போறாங்கன்னு சொன்னா. ஆனா மழை சரண்டர் பண்ணல. அவர்கள் ஒத்துழைக்க மாட்டாங்க. எஸ்கேப் பண்ண திட்டம் போட்டாங்க. அடேங்கப்பா, ரோமியூலஸ் கப்பல் உடனே ஒரு மீட்டியோர் ஷால தொட்டு நொறுங்கி போச்சு. அதிரடி. ரெயின் உயிர் பிழைச்சா. ஆனா பார்த்தா ஒரு அதிர்ச்சி.
கேய் யோட வயிறு 9 மாசம் கர்ப்பிணிய மாதிரி வீங்கி போயிருக்கு. அந்த ஏலியன் மருந்து கருவை பயங்கரமா வளர வைச்சிருக்கு. மனுஷன் ஏலியன் கலப்பு. அருவெருப்பு. கேய் அவமானமா வலிக்குள்ள கஷ்டப்பட்டா. அந்த கலப்பு உயிரினம் வெளியே வந்தது. அது பார்க்கவே பயங்கரமா இருக்கு. கேய் அதை துரத்திட்டு ஓடிட்டா. அந்த கலப்பு உயிரினம் கோபத்துல கேய் கொன்னுபுட்டது. ஆண்டி அதை நிறுத்த முயற்சி பண்ணான். அவனையும் கொன்னுபுட்டது. அடடா, ரெயின் சோகத்துல மூழ்கி போயிட்டா. அந்த கலப்பு உயிரினத்தை நிறுத்தணும்னு தீர்மானிச்சா. கப்பல்ல இருக்கிற ஃப்ரீசிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணா. அந்த உயிரினத்தை கார்கோ ஏரியாவுக்கு சூழ்ச்சியா அழைச்சிட்டு போய் விண்வெளிக்கு வெளியே தள்ளிட்டா. அது போறதை பார்த்துட்டு சீக்கிரம் சாகணும்னு சொன்னா. ரெயின் கப்பலை சரி பண்ணி பாகா நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சா.